हाय गाइस, நான் தான் உங்கள் தேவா. எங்க பிஎம் தோத்துருவோமோன்ற பயத்துல நம்ம கதறிட்டு இருக்காரு. அது என்னன்னு மட்டும் கேட்டுவாங்க. और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है. எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இங்க உள்ள மக்கள்கிட்ட உள்ள தங்கம் சொத்து எல்லாத்தையும் புடுங்கி குழந்தைங்க அதிகமா பெத்துக்கிற ஒரு சமூகத்திட்ட கொடுத்துருவாங்களாம் அப்படின்னு அவர் எந்த சமூகத்தை மென்ஷன் பண்றாரு நான் சொல்லணும் அவசியம் இல்ல. இந்த மேட்ரு காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கீழே உட்காந்துருக்க தற்குறிப்பை எல்லாம் நம்ம சொல்றதையும் கேட்பேன், அவன் போய் தேர்தல் வாக்குறுதி எல்லாம வாசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க போறேன் அப்படின்ற தைரியத்துல ஆளை அடிச்சு விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தப்ப நாட்டுல இருக்க எல்லா சொத்துக்களுமே இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் அதிகாரம் இருக்குன்னு மன்மோகன் சிங் சொன்னதா ஒரு உருட்டி விட்டாங்க. அடிக்கடி சொல்றேன்ல, பிஜேபியை பொறுத்தவரை இந்த முஸ்லீம் ஹிந்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை தாண்டி பிரச்சாரம் பண்றது ப்ராப்பர்ட்டியே கிடையாது. மோடி உருட்டின மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டுமே எங்களோட அறிக்கையில கிடையாது அப்படின்றத ராகுல் காந்தி தெளிவா சொல்லிட்டாப்ல பிரஸ் மீட்ல. அதே மாதிரி மன்மோகன் சிங் ஒன்னு சொன்னதா அவர் உருட்டினாரு, அதுவும் போய் நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார், நம்ம நாட்டுல சிறுபான்மையினருக்கும் சரிசமமான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு திட்டங்களை கொண்டு வரணும்னு தான் சொன்னாரு. இன்னும் நாங்க இன்னும் போகல ஆனாலும்